ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே 2 அண்ட் டே 3 vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையில் முள்ளயங்கிரி பீக் பார்த்துட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. 1 டேக்கு தான் எங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருந்தது. செகண்ட் டே வந்து வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னும் கேட்டால் எங்களுக்கு வந்து கிரியாலட்லேயே வந்து ரூம் வந்து கொடுத்தாங்க. ஆனால் அது சிங்கிள் ரூம் சொல்லிட்டாங்க. எல்லாருமே அங்கேயே தான் ஸ்டே பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. அது கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்றதுனால நாங்கள் வந்து அங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது ரூம் ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூம் எல்லாம் நாங்கள் செக் அவுட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சடனாக பிளான் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அம்மா குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வெயிலில் வந்து ஒரு ஸ்பாட்டாக போய் கூட்டு போய் காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இன்னொன்று, என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து நம்ம இதுக்கப்புறம் போகணுன்னாலும் அது வந்து நியர்பை கிடையாது, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. பெரியவங்கன்னா மேனேஜ் பண்ணிக்க முடியும், குட்டி பாப்பாவை தூக்கிட்டு வெயிலெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து திடீர்னு தோணுச்சு மேங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேங்களூர் போகணுன்றது எனக்கு ரொம்பவே ஆசையாக தான் இருந்தது. இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் மேங்களூர் போவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதை பற்றி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. சடனாக தோணுச்சு. வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன். எல்லாமே ஓகேன்னு சொன்னதுனால நாங்கள் மேங்களூர் தான் இப்போ போயிட்டுருக்கோம். எங்களை கடூர்லேருந்து சிக்மங்களூர் வந்து ட்ராப் பண்ண அந்த ட்ராவல் ஏஜென்சிலேருந்து தான் நாங்கள் மறுபடியும் கார் புக் பண்ணியிருந்தோம். சிக்மங்களூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். எங்களை வந்து அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. கடூர்லேருந்து வரும்போது அந்த அண்ணா கிடையாது, அவங்க வந்து தமிழ்காரங்க, அவங்க வரல, இன்னொருத்தவங்கள தான் அவங்க அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. சிக்மங்களூர்லேருந்து மேங்களூர் போகிறதுக்கு மேக்ஸிமம் 4 to 4.5 hours ஆகுன்றது தான் நாங்கள் பார்த்துருந்தோம். ஒரு பெஸ்ட்டு ரோட் ட்ரிப் வந்து நான் இந்த ட்ரிப் தான் சொல்லுவேன். ஒரு சில இடத்துலலாம் இந்த காஃபி எஸ்டேட் பார்த்துட்டு போனோம். அப்படியே நிறைய வீடுங்க, அங்கே வச்சுருந்த செடிகள் ரொம்ப அழகாக இருந்தது. நான் நிறைய இடத்துல நர்சரி பார்த்தேன், அங்கங்கே நர்சரிஸ் வந்து வச்சுருந்தாங்க. சிக்மங்களூர்லேருந்து மேங்களூர் போகிற ரூட் வந்து எப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. எனக்கும் ஹன்சிகாவுக்கும் கொஞ்சம் மோஷன் சிக்னஸ் இருக்குது. நாங்கள் 2 பேருமே ரொம்பவே கஷ்டப்பட்டோம். சிக்மங்களூர்லேருந்து நாங்கள் கீழே இறங்கும்போது சொன்னேன், அவ்வளோதான் ஹன்சிகா, மலை இனிமேல் ட்ராவல் பண்ண மாட்டோம், அவ்வளோ அதை முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம வந்து வேறு இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்போ தெரியாது நம்ம திரும்பவும் நாங்கள் மலையில் தான் சுற்ற போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் மலையிலேயே தாங்க நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த மலைங்களை தான் நம்ம வந்து தாண்டி தான் மேங்களூர் போகணும் போல் இருக்குது. அது எங்களுக்கு அப்போ தெரியாது. சிக்மங்களூர்லேருந்து மேங்களூர், அப்புறம் மேங்களூர் டு கடூர், இது எல்லாத்துக்குமே சேர்த்து எங்களுக்கு 12,000 rupees ஆச்சு. இன்னும் கூட நிறைய இடத்துக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் வந்து எங்களுக்கு டிரைவர் அண்ணா வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் வந்து தமிழ் கொஞ்சம் பேசினாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. நம்ம போகிறதுக்கான பிளேசஸ் வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. சில இடம்லாம் வந்து தண்ணி இருக்காதுன்றதையும் சொல்லிடுறாங்க, இல்லை ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்ன்றதும் கூட அவங்க சொல்கிறாங்க. நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் போகணுமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு. இந்த அண்ணா வந்து அந்தளவுக்கு பேசலை. லன்ச் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்லான்னு பார்த்தா பெருசாக ஹோட்டல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு ஹோட்டல் பார்த்தோம், அது வீடு வந்து ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. சரி, அங்கே போய் சாப்பிட்லான்னு போனோம். நான் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக சாப்பிட ஆரம்பித்தேன். எல்லாருமே மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்து யாருக்குமே சாப்பாடு பிடிக்கல, ரொம்ப காரமாக இருந்தது, தண்ணி மாதிரி இருந்தது. தெரியல அங்கே அப்படி தான் சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு யாருமே சரியாக சாப்பிடல. அப்படியே வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சன்செட் ஆகிற நேரத்தில் நாங்கள் மேங்களூர் வந்து என்டர் ஆகிட்டோம். கரெக்டாக அந்த டைம் வந்து நாங்கள் வந்ததுனால நல்ல டிராஃபிக்லாம் மாட்டிட்டோம். அதுவும் நாங்கள் போனது வந்து மெயின் சிட்டி, பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுத்துக்காமல் நாங்கள் மெயின் ரோட்லேயே வந்து ஒரு ரூம் புக் பண்ணிக்கிட்டோம். இங்கே தான் ஸ்டே பண்ணோம். இது பக்கத்தில் வந்து டிமார்ட்லாம் இருந்தது, நல்ல பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருந்தது. இப்போ வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். மேங்களூர் வந்து மெயின் ஏரியான்றதுனால நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது.
மைசூரில் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம், எனக்கு அந்த அளவுக்குலாம் பிடிச்சதில்லை. ஆனால் இந்த ஹோட்டலில் நல்லா இருந்தது சாப்பாடு, முக்கியமாக பிரியாணி. அவங்க பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம பிரியாணி மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சம் எப்படி இருக்குமோன்னு தான் நினச்சேன், ஆனால் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது 3rd டே மார்னிங் வந்து 7:15 நாங்கள் கிளம்பிட்டோம். மேங்களூரில் நிறைய பீச்சஸ் இருக்குது. அங்கே ரொம்ப ஃபேமஸான பனம்பூர் பீச் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ரூம்லேருந்து ஒரு 20 minutes டிரைவ் தான். பீச்சுக்கு போகிற ரூட்டில் ரோடோட 2 சைட்லையுமே கலராக அந்த போகன்வில்லியா பிளான்ட் வந்து இருந்துச்சு. அவ்வளோ கலர்ஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் நர்சரியிலலாம் பார்க்கும்போது அது ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து ரொம்ப சாதாரணமாக அங்கே வளர்ந்துருந்தது. பீச் கிட்ட வந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து இந்தியன் கோஸ்ட் கார்ட் மேங்களூர் யூனிட் வந்து இருந்தது. பீச்சுக்கு போகணுன்னாலே அது ஒரு சந்தோஷம் தான், சின்ன குழந்தைங்க பெரியவங்க தாண்டி. நம்ம ஊரில் என்ன தான் பீச் நம்ம அடிக்கடி போனாலுமே அந்த பீச்சுன்னு வரும்போது நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் பார்க்கணுன்னு தோணுது. நம்ம ஊரில் நிறைய வாட்டி பீச்சுக்கு போயிருக்கோம், ஆனால் அங்கே போனப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. பீச்சோட மண் பார்த்தா அவ்வளோ ஃபைன் மண்ணாக இருந்தது, நடக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம பீச்லலாம் வந்து நயனுக்காக்கு இறங்குறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க, ஆனால் இந்த பீச்சில் வந்து நல்லா இறங்கி விளாட்னாங்க. நம்ம ஊரில் பீச் பார்க்கும்போது இங்கே க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. பீச்சுக்கு வர வரைக்கும் இங்கே இந்த மாதிரிலாம் கேம்ஸ்லாம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் இங்கே நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்காமா. எங்களுக்கு நாங்கள் போனது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டோம். கொஞ்சம் லேட்டாக தான், அதாவது 9 o'clock மேலே தான் நிறைய கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பாப்பா நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விழற பயமும் அவ்வளோவா இல்லை. பாப்பாவுக்கு நான் எப்படி சாப்பாடு மேனேஜ் பண்ணேன்றது சொல்கிறேன். நான் சாப்பாடு வந்து அவங்களுக்கு வீட்லேயே ரெடிமேடாக எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம். அது இல்லாமல் ஃப்ரூட்ஸோ இல்லை இளநீர் அந்த மாதிரிலாம் நான் கொடுத்தேன். இந்த மாதிரி ட்ரிப்லாம் போகும்போது நான் முக்கியமாக 2 ஃபுட் ஐட்டம் வந்து கொடுக்கவே மாட்டேன். ஒன்று வந்து தேங்காய் செஞ்ச சட்னி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன். இன்னொன்று வந்து தயிர். ட்ரிப் போகிற டைம்லலாம் வந்து குழந்தைங்களுக்கு குக் பண்ண ஐட்டமாக கொடுக்கறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ராவா சட்னி அதெல்லாம் கொடுக்கறதுனால இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணாங்க, அதாவது டிக்கெட் எல்லாம் கொடுக்கறதுக்கு. பர் ஹெட் வந்து 115 வாங்கினாங்க. 150 rupeesக்கு கண்டிப்பாக வர்த் தான், ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி போனது கிடையாது. எனக்கு எப்பவுமே தண்ணி இதிலெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கு பயம். அம்மாவே தைரியமாக போகிறதுனால நானும் பின்னாடியே போனேன். எனக்கு வேறு மனசுக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்தது, இருந்தாலும் வீடியோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியாக அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாரும் ஈஸியாக நடந்து போயிட்டாங்க, நான் தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். என்னென்னா அந்த அலை வரும்போது நம்ம அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஒரு தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்குலாம் நடக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை.
இன்னும் உள்ளே போக போக வந்து அந்த அலை வரும்போது ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு. அலை வரப்போ கொஞ்சம் நின்று தான் எல்லாருமே போனோம். நான் வரல. ஓ அப்படியா? எது பிடிச்சிக்கிறது? ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க உட்காந்துரு, ரொம்ப பயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பேசாமல் உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. அன்சிகாக்கு நான் பயப்படுறத பார்த்தா ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தது, நல்லா ஃபன்னாக இருந்தது. குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. நயனிக்காவுக்கு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் பழகிட்டாங்க. வரும்போதும் அதே மாதிரி அந்த அலை வர டைமில் கொஞ்சம் நின்றுட்டோம். அது அலை அதுக்கப்புறம் அது போனதுக்கப்புறமா நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கூட வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிறதுக்கும் ஒருத்தவங்க இருக்காங்க, அதனால சேஃப் தான், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஒரு 9 o'clock ஆகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சது. அதுவும் வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக ஆளுங்க வர ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்குது போல். எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. அப்புறம் வந்து நாங்களும் பாப்பாலாம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு அந்த இன்னொரு சைடு வந்துட்டோம். அப்புறம் இலக்கியா கார்த்திலாம் இன்னொரு வாட்டர் கேம்லாம் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் கார்த்தி இலக்கியாலாம் அந்த பேராசெயிலிங் போட்டுன்னு நினைக்கிறேன், அதில் ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கு வந்து ரொம்ப சார்ஜ் அதிகமாக இருந்தது. அந்த பேராஷூட்டில் வந்து போகணும், போட்டில் போயிட்டு பேராஷூட்டில் போகணுன்னா 1500, வெறும் போட்டில் மட்டும் போகணுன்னா 400 சார்ஜ் பண்ணாங்க. அது இல்லாமல் எனக்கு சரி நான் வேண்டான்னு சொன்னேன், இவங்களெல்லாம் போக சொன்னேன், இவங்களும் போகாததுனால எனக்கு இந்த பீச்சில் வந்து ஒரு சைடு வந்து யாருமே இல்லை, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சரி கூட்டம் வரதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் நேரம் நான் நின்றுட்டு வரணும்னு நினச்சிட்டு வேகமாக போயிட்டு இருந்தேன். நாங்கள் போன அந்த ஃப்ளோட்டிங் போட் வந்து அங்கே இருக்குது. நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு அவ்வளோவா க்ரௌடே இல்லை, எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த மண்ணும் அவ்வளோ நல்லா இருந்தது. கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கே வந்து ஒரு கப்பிள் ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுமே பார்க்க க்யூட்டாக இருந்தாங்களா, நானும் அதை அப்படியே பார்த்துட்டே போனேன். எனக்கு வந்து இவங்களை தாண்டி போகும்போது ஒரு பழைய லைட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறது, அது இப்போது யூஸில் இல்லை போல், ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தது. அங்கே போய் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. குழந்தைங்களுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னவோ தெரியல, நம்ம சென்னையில் இருக்க பீச்சில் வந்து அவங்க இறங்கவே மாட்டாங்க, கீழே காலையே வைக்கிறது கிடையாது. இந்த பீச் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல். தம்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. சரி நாங்கள் என்ன பண்ணோன்னா பார்ப்போம், எல்லாம் ஒரு மாதிரி டயர்டாகிட்டோம். சரி கொஞ்சம் நேரம் வெளியவே போய் வெயிட் பண்ணலாம், வெயிலில் எதுக்கு ரொம்ப நேரம் நிற்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து கொஞ்சம் ஜூஸ்லாம் குடித்தோம். இங்கே வந்து பெருசாக ஷாப்பிங் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. அடுத்தது எங்களோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, அப்படியே கடூர் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். போகிற வழியில் ஹாசன்ற ஊரில் ஹொயசலேஸ்வரா டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அங்கே இன்னொரு டெம்பிள் கூட இருக்குது பேலூரில் கூட, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு இருந்தோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை. ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் டிரைவர் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி போக முடியாதுன்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணும்போதே 3rd day வந்து நான் அந்த டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நாங்கள் போகிற வழி தான் இருந்தாலும் கூட அங்கே போகிறதுக்கு எப்படியோ ஒரு 1.5 hours கிட்ட ஆகிடும், அங்கே நாங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு. அதனால் டிரைவர் வந்து முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ஸோ டிரைவரே சொன்னதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியும், அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் லன்ச் வந்து ஒரு
ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். நம்ம நல்லாயிருக்கும் நினைக்கிற இடத்துல வந்து சொதப்பலாக இருக்குது. இங்கே நாங்கள் வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. நான் வந்து நிறைய புது ஐட்டம்ஸ் வந்து அங்கே பார்த்தேன். லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் காரில் ஏறும்போது தான் டிரைவர் அண்ணா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி போக முடியாது, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் நான் அப்செட் ஆகிட்டேன். அதனால் நான் பெருசாக அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கலை. அதுதான் கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கரெக்டாக டைமுக்கு வந்து கடூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு வந்து 6:25க்கு ட்ரெயின். கடூர்லேருந்து பெங்களூருக்கு போனோம். கடூர் ரயில்வே ஸ்டேஷனில் டின்னருக்கு வந்து ட்ரெயினில் எதுவும் சாப்பிட வேண்டாமேன்னு சொல்லிட்டு பிரெட் ஜாம் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு அவசரமாக நானும் ஹஸ்பண்டும் மேலே போகிறோம். இந்த மாதிரி ட்ரெயின் வந்து டிலேன்னு சொன்னாங்க. அதுவும் 2 hours டிலேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அந்த ட்ரெயின் டைமிங் டிலே ஆகிறதுலாம் செக் பண்ணியிருந்துருக்கணும். நாங்கள் பண்ணாமல் விட்டுட்டோம். 2 hours வந்து கடூர் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இதனால் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, நாங்கள் வந்து 11:50க்கு எங்களுக்கு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயின், அதுவும் டிலே ஆகிடும். நாங்கள் இங்கே மிஸ் பண்ணது இல்லாமல் அங்கேயும் மிஸ் பண்ணிடுவோமே, ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு வேறு. அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. வேறு எப்படி யோசித்து பார்த்தாலுமே எங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை. சரி 2 hours வெயிட் பண்ணி தான் நாங்கள் போனோம். நாங்கள் நினச்ச மாதிரியே பெங்களூர் ட்ரெயினும் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறது, பெங்களூர்லேருந்து ஒரு கேப் ஒன்று பிடிச்சிட்டு நாங்கள் வந்து பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். ஏசி பஸ் ஒன்று பார்த்துட்டு ஏறிட்டோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா தூங்கி ஏஞ்சி தான் வந்தோம். என்ன ஒன்று, நாங்கள் ட்ரெயினில் வந்திருந்தால் 6:45க்கு இங்கே வந்திருப்போம். இது வந்து 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இந்த மாதிரி கனெக்டிங் ட்ரெயின் இருந்ததுன்னா நம்ம நல்ல ஒரு கேப் விட்டு தான் அடுத்த ட்ரெயின் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து இது தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதோட ட்ரிப் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.